இப்போ வந்து அடுத்து வந்துட்டு ஈஸ்ட் மபோன் அப்படிங்கிற அடுத்த நம்ம அந்த லார்ட் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய 4வது டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்களா இந்த டெம்பிள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 952லேயே கட்டியிருக்காங்க. நான் இந்த டெம்பிளுக்கும் மற்ற டெம்பிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக என்னால் கிளியராகவே பார்க்க முடியுது. மெயின் கருவறைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வந்துட்டு நம்மளோட லார்ட் சர்க்கியூட்டோட லாஸ்ட் டெம்பிளுக்கு வந்துட்டோம். ப்ரீ ரூப் டெம்பிள். இந்த டெம்பிளோட பிக்சர் எப்படி பார்த்தீங்களா? ஸோ இதாங்க மூலஸ்தானம். ஸோ இதில் வந்து லார்டு சிவா இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி இது வந்து 961 கட்டின ஒரு டெம்பிள். இதாக இருக்குது பார்த்தீங்களா மூலஸ்தானம். இங்கே வந்துட்டு சிவனோட சிலை இருந்ததாக சொல்லப்படுது. கல் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அப்பா எல்லாம் பெரிய பெரிய கல்லுங்க. கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, போட்டு கிளம்பிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், இது ஒரு கடலா இல்லை ஆறா இல்லை அப்படின்ட்டு. ஓகேங்க, கரெக்டாக நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். பாருங்கள், செம்மையாக இருக்குங்க அது. ஆமாம், பெரிய கீழெல்லாம் இறங்கினா அவ்வளோதான், ஆள் காலி. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து அடுத்து வந்துட்டு ஈஸ்ட் மபோன் அப்படிங்கிற அடுத்த நம்ம அந்த லார்ட் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய 4வது டெம்பிளுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே நார்மலாக ஃபஸ்ட்டு டிக்கெட் செக்அப் பண்ணி விட்றாங்க. ஆக்சுவலாக இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் கட்டின டெம்பிளுங்க. ரொம்ப ரொம்ப பழமையான டெம்பிள். பார்த்துட்டு தெரியுது. ஏன்னா இப்போ டெம்பிள் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஒரே நேரத்தில் கட்டின மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இது வந்துட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த டெம்பிள்ஸ்லாம் விட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த மற்ற டெம்பிள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோயில்களில் வந்துட்டு அந்த தலை பார்க்குறோம் இல்லையா, நம்ம அந்த பிரம்மாவோட நம்ம தலையை பார்த்தோம் இல்லையா, அந்த தலையை வச்சுட்டு அந்த ஒரு கோபுரத்தை மேலே வச்சுருந்தாங்க இல்லையா, இதிலலாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இது ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு டெம்பிள் மாதிரி தெரியுதுங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த கோயில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கடலின் நடுவில் வந்து உருவான ஒரு சிவன் கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எப்படி உண்மைன்னே தெரில. ஏன்னா கம்போடியா பார்த்திங்கன்னா கடலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் எப்படி இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிலங்க. ஓகேங்க, இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஈஸ்ட் மபோன் அப்படிங்கிற இந்த இது வந்துட்டு ஒரு சிவன் டெம்பிளுங்க. ஆக்சுவலாக இப்போ பார்க்குறீங்களா, இந்த டெம்பிள் வந்துட்டு எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி ஒரு ஏரி இருந்திருக்குங்க. ஈஸ்ட் பரே அப்படிங்கிற ஒரு ஏரி இருந்திருக்கு. அதுக்கு நடுவில் தான் இந்த சிவன் டெம்பிள் இருந்திருக்கு. ஆக்சுவலாக இது எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 952ங்க. நினச்சி பாருங்களேன் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. இதை யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரவர்மன் 2, 2ஆம் ராஜேந்திரவர்மன்கிறவர் இந்த கோயிலை கட்டியிருக்காருங்க. பாருங்கள், இந்த பக்கம்லாம் இப்போ போகிறதுக்கெலாம் அனுமதியே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம சோஃபார் பார்த்ததுலேயே இந்த கோயில் தான் இருக்கையிலே ரொம்ப பழைமையான டெம்பிள் மாதிரி தருதுங்க. ஏன்னா நீங்கள் அங்கோர் வாட்டே வந்துட்டு 1100களில் தான் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம ஸ்மால் சர்க்கியூட்டு, பிக் சர்க்கியூட்டு, இதில் வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸ் பார்த்தோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா 1100கள், 1200 இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டப்பட்ட காலம். அந்த நேரத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலுங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்களா இந்த டெம்பிள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 952லேயே கட்டியிருக்காங்க. அதெல்லாம் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயவர்மன், சூரியவர்மன், அப்புறம் ஆதித்யவர்மன் கூட ஒரு கோயில் பப்புவான்கிற டெம்பிளை கட்டினதாக நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா கட்டினது வந்துட்டு ராஜேந்திரவர்மன் 2 அப்படிங்கிறவர் கட்டியிருக்காரு. இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி பார்த்த டெம்பிள்ஸ் இருக்கலாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க, வேறு லெவல். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை வந்துட்டு என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியுதுங்க. இவங்களோட ஸ்டேட்டஸ் படி, இவங்களோட விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாய்லாந்தில் போயிட்டு நிறைய கோயில்கள் பார்த்துருக்கோம். அதெல்லாம் 1700, 1500 அந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டப்பட்ட கோயிலாக தான் இருந்திருக்கு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக 1100, 950ன்னு இருக்குதுங்க. கண்டிப்பாக கம்போடியாவோட அந்த கெமர் பேரரசு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப பழமையான பேரரசு தான்.
ஆக்சுவலாக. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய ரொம்ப விஷயம் என்னென்னா, இவங்க வந்துட்டு இவங்களே சொல்கிறாங்க, இந்த கெமர் பேரரசே இந்தியாவில் உள்ள இவங்கள ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ நம்மளோட இது வந்துட்டு எவ்வளோ பழமையாக இருக்கும். அப்போ அதை நினச்சி பாருங்கள். இப்போல்லாம் பாருங்கள், அவ்வளோவா டூரிஸ்ட்டே இல்லை. மணி பார்த்திங்கன்னா 1 மணி 1:30 செம்ம வெயில் அடிக்குது. ஸோ அதனால் இந்த டூரிஸ்ட்லாம் இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி கோயிலுக்குலாம் நீங்கள் வரணுன்னாலே ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன். 6 மணிக்கு எல்லா கோயிலுமே ஓப்பன் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க. 7 மணி 8 மணி 9 மணிலாம் பிளானே பண்ணாதீங்க. என்ன ரீசன்னா, நீங்கள் எல்லா கோயிலையும் பார்க்கணுன்னு விருப்பப்படுற ஆளாக இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்டார்ட் ஏர்லி. நேரத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் சாப்பிட்டுட்டு, அந்த மாதிரி சொல்கிறேன். இல்லைனா இந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் டயர்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஆனால் இந்த டெம்பிளுக்கும் மற்ற டெம்பிளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக என்னால் கிளியராகவே பார்க்க முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் பாருங்கள், செங்கல் மாதிரி ஒரு கல்லால் கட்டப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இது உண்மையிலே இப்போ கட்டதா இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ புதுப்பிச்சிருக்காங்களான்னு கூட தெரியல, கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் இங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது, அங்கேயும் பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது, எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ உறுதியாக சொல்லலாம் இது வந்துட்டு செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்குங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா, நிறைய டெம்பிள்ஸ்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் நல்லா ஒரு பெரிய பெரிய கற்களால் கட்டியிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த லேட்ரைட் ஸ்டோன் அந்த மாதிரி ஒரு கல்லால் கட்டியிருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் பாருங்கள், செங்கல் மாதிரி ஒரு அமைப்பு தாங்க, சின்ன சின்னதாக தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ 200 வருஷங்களுக்கு முன்னால், இப்போ நம்ம பார்த்த கோயிலெல்லாம் கட்டினதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு கட்டடக்கலையை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறது கிளியராக தெரியுதுங்க. அங்கே பாருங்கள், செங்கல் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் செங்கல் கிடையாது, பட் இது ஒரு பாறை மாதிரி இருக்குது. செங்கல் அந்த நேரத்துக்கு இதாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு இடையிலையுமே அந்த மாதிரி ஹோல்லாம் போட்டு ஃபிக்ஸிங்க்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. அருமையாக இருக்குங்க. வாங்க அப்படியே நம்ம மேலே போகலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோயில். பாருங்கள் நான் மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த பார்க்குறீங்களா, இந்த கல் வந்துட்டு லேட்ரைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செங்கற் பாறை கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல் வச்சு கட்டிக்காங்க. ஆனால் வேறு நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு செங்கல் மாதிரியான ஒரு அமைப்பில் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இது லேட்டராக கட்டினாங்களா இது எப்படிங்கிறது தெரில. ஆனால் இது வந்து ரொம்ப பழமையானதுன்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா ஒரு கோயில் அப்படின்னு தான் பரவாயில்ல, எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு நவகிரகம் இருந்ததுக்கான சான்சஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஏன்னாங்க பாருங்களேன், அதோட அந்த சைஸை பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய சிலைகள் இருந்ததுக்கான சைஸ் தான் இருக்குது. ஸோ உறுதியாக சொல்ல முடியாது, பட் சான்சஸ் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே நம்ம இந்த மெயின் கருவறைக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு மெயின் கருவறைக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் சிவன் இருந்த ஒரு மெயின் கருவறையில் இப்போ புத்தர் சிலையை கொண்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே கிளியராக தெரியுது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, என்றைக்குமே ஒரே இது வந்துட்டு காலம் முழுக்க இருக்குன்னு சொல்லவும் முடியாது. அதுதான் அது காலத்தோட ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே தான். காலம் மாறிக்கிட்டே இருக்கும், மக்களோட மனசும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளவங்க வந்துட்டு இன்றைக்கும் அதே இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் என்னோடய ஒரு கொஸ்டின் என்னென்னா, எதுக்கு அவங்களோட ஒரு ஹிஸ்ட்ரியை அழிச்சிட்டு நீங்கள் கொண்டு வரணும்? எதுக்கு ஒரு இந்து மதம் இருந்த ஒரு கோயிலில் ஒரு சிலையை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு மதத்தோட ஒரு கொண்டு வரணும்? இது அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம், மாறுறது தப்பு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு, ஆமாம் ஒரு காலத்தில் இவங்க இப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க, இப்போ நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தப்பே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல ஒரு கோயில் கட்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இருக்கிறத அழிச்சிட்டு, இல்லை அங்கே ஒரு முக்கியமான கடவுள் அங்கே உள்ளதை எடுத்துகிட்டு வேறு கடவுளை வைக்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக அது என்னமோ சரியான விஷயமாக தோணலைங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மதத்தோட ஒரு முக்கியமான அடையாளத்தையே அழிக்கிற மாதிரி தான் தோணுது. இது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாருங்கள். அதில் இந்த பார்த்துருக்கீங்களா, இந்த வாசல்லாம் இப்போ புதுசாக போட்ட மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் பழசு மாதிரி தெரில. இந்த வாசல்கள்லாம் இது கிளியராகவே பார்த்தாலே தெரியுது. இது அதுக்கு அடுத்து ரெனோவேஷன் பண்ணி எடுத்து போட்ட மாதிரி தெரியுது. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம
கீழே இறங்கலாம் வாங்க. ஓகேங்க, இதுதாங்க வந்து மூல ஸ்தானம். இது மெயின் அது பக்கத்தில் ஒரு 4 டெம்பிள் இருக்குது சுற்றி. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு சிவன் இல்லை, சிவன் டெம்பிள் தான். ஆனால் உள்ளே வந்து இப்போ புத்தர் இருக்கிறாரு. ஸோ அப்படியே வாங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம். ஓகேங்க, நம்ம இந்த ஈஸ்ட் மபோன் டெம்பிளும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப ஒரு பழமையான டெம்பிளுங்க, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த லார்ஜ் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய 4th டெம்பிள் பார்த்துட்டோம். இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ப்ரீ ரூப். அடுத்து அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு நம்மளோட லார்ஜ் சர்க்கியூட்டோட லாஸ்ட் டெம்பிளுக்கு வந்துட்டோம், ப்ரீ ரூப் டெம்பிள். ஆக்சுவலாக இந்த டெம்பிளையுமே கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன டெம்பிளை கட்டின ஈஸ்ட் மபோனை கட்டின அதே ராஜேந்திரவர்மன் II அவர் தான் கட்டியிருக்காரு. இந்த கோயில் எப்போ கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 961. அதாவது அந்த டெம்பிள் கட்டி 9 வருஷம் கழிச்சு, அது 952 கட்டியிருக்காங்க. இது வந்து 961 கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரீ ரூப் 961, கிங் ராஜேந்திரவர்மன் II ஆக்சுவலாக. ஸோ லார்டு சிவாக்காக இந்த டெம்பிள் கட்டியிருக்காங்க. த டெம்பிள் வாஸ் பில்ட் ராஜேந்திரவர்மன் பிஃபோர் சேஞ்ச் கேபிட்டல் கிங்டம் டு கோக்கர் டு அங்கோர். பாருங்கள், அதுக்கு முன்னால் அங்கோருக்கு முன்னால் கேபிட்டல் வந்து கோக்கர். அதனால தான் நம்ம அந்த கோக்கரோட அந்த பிரமிட் டெம்பிளை நம்ம அங்கே பார்த்துட்டு வந்திருப்போம் இல்லையா. ஸோ அங்கே தான் இருந்திருக்கு. இந்த டெம்பிளோட பிக்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதாங்க மூலஸ்தானம். ஸோ இதில் வந்து லார்டு சிவா இருக்கிறாரு. ஸோ வாங்க நம்ம கோயிலை போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. வாங்க, அப்படியே நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் டிக்கெட் செக் பண்ணுறவர் டிக்கெட் செக் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். ஆக்சுவலி டிக்கெட்டில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோலாம் இருக்கிறதால ஈஸியாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஸோ ஒருத்தர் டிக்கெட் இன்னொருத்தர் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த பாருங்கள், நல்லா அழகாக இருக்கு பாருங்கள். இதுவும் கிட்டத்தட்ட அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஈஸ்ட் மபோன் கோயில் மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஸோ அவர் வந்துட்டு லார்டு சிவாக்காக இந்த கோயிலை வந்து டெடிகேட் பண்ணதான் சொல்கிறாங்க. அப்படியே வாங்க, நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், அப்படியே வாங்க, அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது ப்ரீ ரூப் டெம்பிளுங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து 961 கட்டின ஒரு டெம்பிள். இதாக இருக்குது பார்த்திங்களா, மூலஸ்தானம். இங்கே வந்துட்டு சிவனோட சிலை இருந்ததாக சொல்லப்படுது. பட் காலப்போக்கில் அதை எடுத்துகிட்டு புத்த சிலையை வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியே வாங்க, நம்ம அப்படியே மேலே போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம கோயிலுக்கு மேலே பார்க்குறாங்க பாருங்கள். கல் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். அப்பா, எல்லாம் பெரிய பெரிய கல்லுங்க. ஒரு படி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் ஏறி போகணும். ஓகே, வாங்க மேலே போகலாம். ஓகே பாருங்கள், இப்போ இங்கே வந்துட்டு இதான் மூலஸ்தானம். ஸோ இதில் வந்துட்டு சிவன் டெம்பிள் தான், சிவன் சிலை தான் இருந்திருக்குது. இப்போ வந்துட்டு இது உள்ள அனுமதி இல்லை. ஸோ நம்ம அப்படியே இந்த பக்கம் போய்ட்டுறோம். ஆக்சுவலாக இதையும் பார்க்கும்போது இதுக்கு முந்தின டெம்பிள் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் மபோன், அதுவும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க, பெரிய வித்தியாசமே இல்லை, பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு கட்டினது வந்துட்டு கிபி 952. ஆனால் இது கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா 961. அதிலேருந்து கரெக்டாக ஒரு 9 வருஷம் கழித்து தான் இதை கட்டியிருக்காங்க. ஸோ பட் ஆனால் பார்க்க ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. எல்லா கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க பாருங்கள். அது மட்டும் நல்ல ஒரு பெரிய கற்களை வச்சு போட்டிருக்காங்க. மற்றபடி இந்த கோயிலுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஊரில் உள்ள செங்கல் மாதிரி தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க பாருங்கள். ஸோ மூலஸ்தானம் இது. இதை சுற்றி 4 ஒரு சின்ன கோவில் மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம வந்து அந்த கோயில் ஆனால் மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இருந்துச்சு ஈஸ்ட் மபோனில். ஆனால் உள்ளே வந்துட்டு புத்தர் சிலை வச்சுருந்தாங்க, இதுக்கு அனுமதியே இல்லை. ஓகே வாங்க, அப்படியே இந்த பக்கம் போகலாம். இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். என்ட்ரன்ஸ் இந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. இதை பாருங்கள், இப்போ ஒரு படிக்கும் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க.
இதாங்க மூலஸ்தான். இங்கே வந்துட்டு இப்போ நம்மதுக்கு அனுமதி இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்க, நம்ம இந்த ப்ரீரிப் டெம்பிளுமே சூப்பராக பார்த்து முடிச்சோம். இங்கே பாருங்கள் பின்னாடி எப்படி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகேங்க, நம்ம அந்த ப்ரீரிப் டெம்பிளுமே பார்த்து முடிச்சோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பார்த்ததுல 2 பழமையான டெம்பிளில் இது ஒன்று ப்ரீரிப்பு. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் நம்ம ஈஸ்ட் மபூன்னு பார்த்தோம். ஈஸ்ட் மபூன் தான் ஆக்சுவலாக இருக்கிற ரொம்ப ஓல்டு. அது வந்து 952, இது 961 தான். ஸோ அதுலேருந்து 9 வருஷம் கழிச்சு கட்டின கோயில் தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. ஸோ நம்மளோட இந்த லார்ட் சர்க்கியூட்டு டெம்பிள் விசிட் வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் டவுட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது கிளாரிட்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிறத பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தேவைப்பட்டாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு நொங்கு கிடைக்க வந்துருக்கோங்க. பாருங்கள், எங்கேயுமே நொங்கு வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிது. நிறைய பனைமரங்களை பார்க்க முடியுது. நம்ம ஊர் மாதிரி எங்கேயுமே நொங்கு கிடைக்குங்க. அதை எப்படி ஒட்டி வைக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்திருக்கு லஞ்சுக்கு வந்திருக்க கடை பார்த்திங்கன்னா கெமர் அங்கூர் கிச்சன் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு கெமர் ஃப்ரைட் ரைஸுங்க. இது வந்துட்டு என்ன ஒரு நீங்கள் சிக்கன் வாங்கினாலும் அதுக்கு ரைஸ் தனியாக கொடுத்துருவாங்க. அது மிக்சர் ஃப்ரூட் ரைஸு, இது சிக்கன் கறி, இது பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸு, இது ஃபிஷ்ஷு, இது வந்து கடலை. வாங்க நம்ம இந்த வழியாக தான் போனோம்ல. வாங்க என்ன அப்படியே இவ்வளோ போகலாம். ஆக்சுவலாக நம்ம போட்டுக்கு நம்ம ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டோம், $20 per பர்சனு. வாங்க, போட்லாம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, அப்படியே ஏற வேண்டி தான். வாங்க போகலாம். எங்கே கம்ஃபர்டபுள் பாரு, எதனால் வந்து ஓகேங்க, போட்டு கிளம்பிடுச்சு பாருங்கள். அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. போட்டு கிளம்பிடுச்சு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே இந்த ஒரு ஏரி பேர் லேக் மாதிரி இருக்குங்க. அதில் வந்துட்டு நம்ம அந்த போட்டு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பார்க்கக்கூடிய சன்செட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. வாங்க அப்படியே நம்ம இதில் போட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சன்செட்டுமே பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள். எப்படி கட்டிருக்காங்க பாருங்க. நிறைய இருக்கு. So when the high water
பாருங்கள், இங்கே பாருங்கள் வீடு எப்படி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மேட்டிலேருந்து இன்னும் ஒரு 5-6 மீட்டர் தள்ளி அதுலேருந்து வீடு கட்டிருக்காங்க. எதுக்காக அப்படி கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரொம்ப மழை பெஞ்சு எதாவது ஆயிடுச்சுன்னா தண்ணி அந்த வீடோட கீழே வரைக்குமே வந்துருப்பாங்க. அதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. கம்யூனிட்டி ஆஃபீஸ் தான், அதான் கம்யூனிட்டி ஆஃபீஸ் தான். Health center. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு When all the people have a baby, they are born here. இங்கெல்லாம் பிரசவம்லாம் நடக்குமா? ஸோ இங்கே பாருங்கள், எதாவது ஆஸ்பத்திரி மாதிரி. ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி இங்கே தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அந்த கரை மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீட்டர் மேலே தான் வச்சு கட்டுறாங்க பாருங்கள். ஸோ இது எதுக்காக அப்படி கட்டுறாங்கன்னா, தண்ணியோட மட்டம் மழை பெஞ்சு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு வீடை வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி கட்டுறாங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வந்துட்டு அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னாலுமே இங்கேருந்து அவங்க வந்து போட்டில் தான் போயாகணுமா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மெயின் தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதாங்க. ஸோ காலையில் கிளம்பிடுவாங்களாம், காலையில் கிளம்பி மீன் பிடிக்க போயிடுவாங்களாம். சாயங்காலம் வந்துட்டு எவ்வளோ மீன் பிடிச்சாங்களோ அதை வந்து சிட்டியில் வந்துட்டு விற்றுட்டு போயிடுவாங்களாம். இங்கேருந்து நம்ம வந்து இந்த இடம் வந்துட்டு சியாம் ரீப்லேருந்து 45 நிமிஷத்தில் இருக்குது. அதனால் ஸோ இங்கேருந்து பிடிக்கிற மீனெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுவாங்களாம்மா. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடங்களில் வீடுகளும் இப்படி தான் இருக்குமா, ஸ்கூலே இப்படி தான் இருக்குமா, அதே மாதிரி இங்கே சர்ச்செலாம் கூட இருக்குதாங்க. சர்ச்செலாம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக நான் சொன்னல, இங்கே வந்துட்டு எல்லா ஸ்கூலுமே இங்கே இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் வில்லேஜில் தான் இருக்கும். ஃப்ளோட்டிங் மீன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃப்ளோட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு படிக்கக்கூடிய பசங்களுமே இந்த மாதிரி போட்டில் ஏறி தாங்க டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களாமா. ஆக்சுவலாக இவங்களோட மெயின் தொழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான். ஸோ அது எப்படி வந்துட்டு மீன் பிடிக்கிறாங்கன்னா, இந்த பக்கத்துலேயே ஒரு லேக் இருக்குதுங்க. அந்த லேக்கோட பேர் வந்து டோன்லே சாப். அந்த லேக்கில் தாங்க இந்த வீடெல்லாம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே விற்கிறாங்க. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த போட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நார்மல் இந்த ஹெவி என்ஜின் போட்லாம் கிடையாது. அது சாதாரண ஒரு போட்டு, சாதாரண என்ஜின். இப்போ நீங்கள் இது நம்ம ஃப்ளோட்டிங் வில்லேஜ் வந்துட்டு நம்ம டம்னோன் சட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோட்டிங் வில்லேஜ் தாய்லாந்தில் போயிருப்போம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க என்ஜின் எல்லாம் நல்லா பெரிய ஹெவி என்ஜின் வச்சுருப்பாங்க. அப்போ வேற இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஃப்ளோட்டிங் வில்லேஜை பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியிலே இருக்கும். ஆக்சுவலாக அந்த நீங்கள் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தண்ணிக்குள்ளே தான் ஃப்ளோட்டிங் வில்லேஜே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கரையில் இருக்குது. ஆக்சுவலாக கரையில் எதுக்கு இருக்குன்னா, தண்ணி வந்து மழை நேரத்தில் தண்ணியோட வரத்து அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஏரி நிறைஞ்சி டோன்லே சாப்புன்னு சொன்னால அந்த லேக்கு அதில் உள்ள தண்ணிலாம் நிறைஞ்சி வந்துருச்சுன்னா இங்கே உள்ள தண்ணியோட வரத்து அதிகமாயிரும். அதனால் வந்துட்டு ஹைட்டு ரொம்ப உயரமாயிரும்னு சொல்லிவிட்டு அவங்க வீடு அந்த மாதிரி கட்டுறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சின்னதாக இருக்குது. இங்கெல்லாம் சாதாரண மக்கள் போயிட்டு வர்றவங்க தான், இப்போ லோக்கல் உள்ளவங்க. நார்மல் நம்ம ஊரில் எப்படி ஒரு ஆட்டோவில், ஒரு வேனில், பஸ்ஸில் பயணம் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு சன்செட் மெயினாக பார்க்குறோம், அப்படி இல்லைன்னா உன்னை பிடிச்சிட தண்ணியில் தண்ணி விட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்லி விட்டுருந்தோம். அதான் தள்ளிடாத அப்படின்றாருங்க. இங்கே பாருங்கள், இவங்களாம் லோக்கல் உள்ளவங்க எப்படி போய்ட்டு வந்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு தனி வண்டி, இது வேறு வண்டி. இது வந்து நம்ம போயிட்டுருக்கிறது வந்து டூரிஸ்ட்டுக்கான வண்டி. இந்த முன்னால் போது பாருங்கள் ஒரு பெரிய வண்டி, அதுவுமே டூரிஸ்ட். இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணு மட்டும் தனியாக போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த வண்டியில். இங்கே பாருங்கள், இவங்களாம் லோக்கலுங்க, இங்கே உள்ள லோக்கல் மக்கள். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வில்லேஜில் ட்ராவல் பண்ணுறதுக்கு $20 US சார்ஜ் பண்ணுவாங்க.
ஆக்சுவலாக எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆள் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் வந்தால் கூட உங்களை ஏற்றிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, ஆள் வரணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. பாருங்கள், இவங்கள லோக்கல், இவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம அந்த ப்ளூ கலரில் வர்ற வண்டி எல்லாமே டூரிஸ்ட் வண்டி, ஒரு இதெல்லாம் டூரிஸ்ட் வண்டி பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அவர் நம்ம என்ன டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியோட மட்டம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகுனா இந்த ஃபாரஸ்ட்டே கூட முங்குற அளவுக்கு தண்ணி வரும், அப்போ அதுக்கு மேலேயே கூட போட்டு போகும். அப்படி இல்லைன்னா இந்த இதுக்கு இடையில கூட நம்ம போட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இதில் வந்துட்டு முன்னாடிலாம் முதலைகள் இருந்திருக்குங்க, ஆனால் இப்போ எந்த முதலையும் இல்லை, எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடி இந்த இடத்துல முதலைகள் இருந்திருக்கு. இவங்கெல்லாம் லோக்கல், அவங்களே ஒரு படகு துடுப்பு போட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் டூரிஸ்ட், இதெல்லாம் டூரிஸ்ட். ஸோ இது இவங்களோட லைஃப் ஸ்டைலுங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்துட்டு இந்த லேக்கில் இருந்து மீன் பிடிச்சி அதில் வர வருமானம் வச்சு வாழ்கிறாங்க. இப்போதைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டூரிசம் நம்பியும் வாழ்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளவுட் இருக்கிறதுனால சன்செட் கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம், முடிஞ்சால் நம்ம சன்செட் பார்க்கலாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதை பாருங்கள், இது உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், இது ஒரு கடலா இல்லை ஆறா இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லேக்குங்க, ஒரு ஏரி தான், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே பக்கம் பாருங்கள், கடலை விட நீங்கள் யாரும் பார்த்தாங்கன்னா கடல் தானே சொல்லுவீங்க, கடல் கிடையாது, இது ஒரு லேக்கு. இந்த லேக்கோட பேர் டோன்லே சாப். ஸோ அந்த லேக்கில் தான் மீன் பிடிக்கிறாங்க. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய மீன்களை பிடிச்சி அவங்க வாழ்கிறாங்க. ஸோ இதான் இவங்களோட லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த லேக்கை நம்பி தான் இவங்க வாழவும் செய்கிறாங்க. ஓகேங்க, கரெக்டாக நம்ம ஒரு ½ அன் ஹவர் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாப் மாதிரி, மோஸ்ட்லி இங்கே இறங்கி நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கலாம். அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பவும் செய்யலாம். பட் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். நம்ம சன்செட் தான் மெயினாக பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்மளால் சன்செட் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க அப்படியே பார்ப்போம். நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டோம், இறங்கிட்டோம். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே இறங்குவோம். ஃபஸ்ட்டு சன்செட் நல்லா க்ளவுடாக இருக்கிறனால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே இறங்கி வந்துட்டோம். பாருங்கள், இங்கே சன்செட்டை பார்க்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டு பாப்பா அந்த க்ளவுட்லாம் போச்சுன்னா நம்ம கொஞ்சம் சன்செட் பார்க்கலாம். வெயிட் அண்ட் சீங்க. இப்போ நம்ம இருக்கிறது டோன்லே சாப் லேக்கில் இருக்கிறோம். கடல் கிடையாதுங்க, இது கடல் கிடையாது. பாருங்கள், கடலே கிடையாது. ஓகேங்க, நம்ம இப்போ வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்டோல் செட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு அந்த மீன்ச்சே புளுக் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்துட்டோம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே நேரம் நல்லா இருந்திருக்கு. சன்னு கொஞ்சம் வெளியே தெரியுதுங்களா? இருங்க, நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறாருங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க. இப்போ வந்துட்டு க்ளவுட்லேருந்து கீழே அப்படியே சன்னு வருதை பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோட்டோட
சூப்பராக இருக்குங்க. People come back. After people and photo. இந்த வீடியோ கொஞ்சம் ஆடும், ஏன்னா வந்து நம்ம இருக்கிறதே அந்த ஒரு ஃப்ளோட்டிங் இதில் இருக்கும். ஸோ அதுவே ஆடுது, நான் ஆடலை. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூரியன் வந்துட்டு சன்செட் ஆகிறத பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். நேற்று வந்துட்டு அந்த ஃபனோம் பந்தேன் அப்படிங்கிற அந்த டெம்பிளில் வச்சுட்டு நம்ம சன்செட் பார்த்தோம். இன்றைக்கி இந்த மான்சி புளுக் அப்படிங்கிற அந்த கம்போங் புளுக் அப்படிங்கிற அந்த லேக்குக்கு வந்துட்டு இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கிற ஏரி பேர் பார்த்திங்கன்னா டான்லே சாப் அப்படிங்கிற ஏரி. The dam. Yeah. Many people in my country, Vietnam, will. ஓகேங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு வந்துட்டு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோன்லே சாப் இந்த மேப்பில் காட்டுற பாருங்க, இந்த ஒரு லேக்கு தாங்க. இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துலேருந்து வருது, லாவோஸ், சைனாலேருந்து கூட வருதாங்க. இதெல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஃபினாஃபன் வந்துட்டு ஃபினாஃபன்லேருந்து அந்த வழியாக போயிட்டு கடலில் கலக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏரி. ஆக்சுவலாக நீங்கள் தண்ணி நல்லா வரத்துருந்துன்னா இங்கேருந்து ஃபினாஃபனுக்கு இப்போ போட்டில் போக முடியுமாங்க, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால் போக முடியும் அப்படின்றாங்க. ஆனால் தண்ணி வரது நிறைய இருக்கணும், தண்ணி கம்மியாக இருந்தால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக பஸ்ஸில் வரும்போது ஃபினாஃபன் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது போக முடியுதுன்னா ஆச்சரியமாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், சொல்லியிருந்தேன் முதல்ல இருக்குது, நீங்கள் பாருங்கள் முதல்ல கிடக்கு பாருங்க பாருங்கள். அதை வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வளர்த்து விட்றாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கறிக்காக வளர்த்துருக்காங்களா இல்லைன்னு தெரில. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க அது. ஆமாம் பெரிய கீழெல்லாம் இறங்கினா அவ்வளோதான், ஆள் காலி. இங்கே பாருங்கள், இந்த முதல்ல எல்லாம் கறி வச்சு சாப்பிட்டுட்டு அதோட தலையோட மட்டும் எடுத்து இப்படி வச்சு விற்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள். ஓகே வாங்க பாருங்கள், அப்படியே நம்ம மேலே போக போகிறோம். ஓகே ஓகேங்க, அப்படியே மேலே வந்துட்டோம். பரவாயில்லைங்க, இங்கேயுமே வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. இல்லை இங்கேருந்து கூட எடுத்துருக்கலாம், வியூ நல்லா இருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. என் பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஓகேங்க, நம்ம அப்படியே அந்த சன்செட்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க அப்படியே போகலாம், நம்ம வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது, வாங்க போகலாம். அப்படியே உட்காந்தா பாருங்கள் நம்ம டிரைவர். ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்பிட்டோம், நம்ம அப்படியே போக வேண்டியதான். வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே பக்கத்தில் வந்தாச்சு, நம்ம கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவோம். ஓகேங்க, நம்ம இந்த மெயின் சேட் டுலுக் அப்படிங்கிற இந்த இது கம்போங் வில்லேஜில் உள்ள இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க, பாய்.